ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஒரு பாடலை நான் கேட்டேன். என் இதயம் யாருக்கு தெரியும் அப்படிங்கிற பாடல். பரிசுத்த வேதாகமத்தில், மகனே உன் இதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் கேட்கிறதான ஒரு வார்த்தையுண்டு. இதயம் மகிழ்ச்சியாக ஒரு மனிதனை வைப்பதும் துக்ககரமாக ஒரு மனிதனை மாற்றுவதும் இதயத்தின் ஆற்றல். இதயம் ரொம்ப அழகானது. நல்ல இதயம் நல்ல காரியங்களை யோசிக்கும். நல்ல இதயம் நல்ல காரியங்களுக்கு இடம் கொடுக்கும். இதயத்திலே நல்ல காரியங்கள் இருக்குமானால் சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உறவு முறைகள் எப்பொழுதுமே வலிமையானதாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நல்ல இதயம் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும். ஒவ்வொருவர் மேலும் அன்பு செலுத்தும். நல்ல இதயத்தின் அடையாளம் என்ன? பரிசுத்த தேவனை போற்றி புகழக்கூடிய பரிசுத்தமான இதயமாக இருக்கும். அது அமைதியான சாந்தமான தாழ்மையுள்ள குணம் அந்த இதயத்தில் நிறைஞ்சிருக்கும். மற்றவங்க மேலே ஊக்கமான அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இதயத்துக்கு கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. அடுத்தவங்களை வஞ்சிக்க, அடுத்தவங்களை பழிவாங்க தெரியாது. மற்றவர்களுக்காக தன் இதயத்தை திறந்து கொடுக்கும். தெய்வத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தைகளை இதயத்தில் பேணி பாதுகாக்கும். ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறாமல் நடக்கணும் அப்படிங்கிற வாஞ்சையும் விருப்பமும் ஒரு நல்ல இதயத்தில் சுரந்து கொண்டே இருக்கும். உங்கள் இருதயம் சுத்தமான நல்ல தாழ்மையான இருதயமாக இருக்கா?